ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வரதுக்கான எபிசோட்ல வந்து நம்ம நிலாவுக்கு சாரி சொல்றதுக்காக ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கிற எல்லா லேடிஸ் கிட்டயுமே சாரின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. நிலா அதை வாங்கின உடனே பயங்கரமா கோவப்பட்டு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு கிளம்பி போறாங்க. அங்க ஜன்னல் வழியை எட்டி பார்க்குறாங்க. ரோட்ல சாரின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க. அத பார்த்த உடனே நிலா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா திவ்யா இருந்துட்டு, "உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா இருந்துட்டு, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தேவையில்லாம பேசாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, நிலா இருந்துட்டு எதுவுமே சொல்லல. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்ல. சோ சோழன் வந்து பார்த்துக்கிறதா சொல்லிட்டு, பார்த்துக்காம அவரு பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. சேரன் வந்து பார்த்த உடனே உடம்பெல்லாம் நெருப்பா கொதிச்சிட்ருக்கு. உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வராங்க. "என்னாச்சு இவனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், "காலையில நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? முடிஞ்சா பார்த்துக்கோ, இல்லைன்னா நான் பார்த்துக்கிறதா சொன்னேன். நீ தான் பெரிய இவன் மாரி நானே பார்த்துக்கிறதா சொன்னேன். உடம்பெல்லாம் கொதிச்சு போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தா ஜன்னி வந்திருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பல்லவன் வந்து நிலாவுக்கு கால் பண்ணி, "நீங்க திரும்ப வீட்டுக்கே வந்துருங்க அண்ணி" அப்படின்ற மாரி சொல்லி ஃபோன் பண்றாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நிலா வந்து வீட்ல இருக்காங்க. சோழன் வந்த உடனே, "நீங்க எப்படியும் திரும்ப வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பல்லவன் இருந்துட்டு, "நான் தான் அண்ணிய ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் கணக்கில்ல. அவ கழுத்துல நான் கட்டின தாலி இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிலா எந்திரிச்சு வந்து கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி குடுக்குறாங்க. சோழன் அப்படியே ஆடி போய் நிக்கிறாரு. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.